வசனம் இப்படி சொல்லுது இல்லையா, சபைக்குள்ளே எப்படி இருக்கணுமா, சபை சீர் பொருந்த படும் பொருட்டு சிலரை சுவிசேஷ வேலைக்காக, எதுக்காக, சுவிசேஷம், அப்புறம் சிலரை என்ன செய்கிறாரா சொல்லுங்களே, அப்போஸ்தலர் வேலை, தீர்க்கதரிசி, மேய்ப்பர் வேலை, போதகர் வேலை. அல்லேலூயா. இப்போ இந்த 5 வகையான ஊழியமும் எங்கே இருக்கணும் அப்படின்னா நம்ம சர்ச்சுக்குள்ளே தான் என்ன செய்யணும். நல்ல கவனிங்க, நிறைய பேர் எப்படி நம்ம தேடி போகிறோம்னா, வெளியில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா, விடுதலைக்குரிய காரியங்களை நடத்துவாங்களான்னு சொல்லி தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வெளியில் ஓடுறாங்க. ஆனால் ஒரு சபை என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, சபைக்குள்ளே தான் எல்லாருமே இருக்கணும். அதனால தான் இந்த ஜப குறிப்பு எடுக்கிறதுக்கு வாங்க, நீங்கள் ஜப குறிப்பு எடுக்குங்க, ஆராதனை நடத்துங்கன்னு ஏன் உங்களை பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கான கிருபைகளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு என்ன ஊழியத்தை செய்ய போகிறோம்னா, அந்த போதகர் ஊழியத்தை இப்போ செய்கிறோம். ஆமென். சில நேரங்களில் மைக்கை வச்சு போதிக்கிறோம், சில நேரங்களில் இந்த மாதிரி வச்சு ஸ்கெட்சை வச்சு உங்கள்கிட்ட என்ன செய்கிறோம், போதிக்கிறோம். நீங்கள் எல்லா காரியத்தையும் நீங்கள் கவனமாய் கேட்கும்படி நான் உங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. சில காரியங்களில் ஞானம் தேவை, சில காரியங்களில் கவனம் தேவை. கவனமாக கவனிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனத்தை சேர்ந்து அப்படி வாசிப்போமா? ஆமென். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு என்ன செய்யப்படும், அளக்கப்படும். அல்லேலூயா. ஆமாம், தெரியுதா அது வர எழுதுறது? ஆமென். இப்போ நல்ல கவனிங்க, வசனம் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குது. என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். ஆமென். இந்த ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்கிறதுனால இது பொருளாதார ரீதியின் ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம இந்த நாளில் பேச போகிறோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் தரித்திரம் இருக்குது, ஏன் வறுமை இருக்குது, ஏன் கடன் பிரச்சனை இருக்குது, ஏன் குறைவுகள் இருக்குது, இது போன்ற காரியத்திலிருந்து நம்ம எப்படி விடுதலை ஆவது. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. எல்லா கல்யாண வீடு, எல்லா கிறிஸ்தவ வீடுகளில் ஒரு பாட்டு பாடும். என்ன பாட்டு பாடும் அப்படின்னா, கேளுங்கள் தரப்படும். பாடுமா? அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு கேளுங்கள் தரப்படும்னு சொல்லியிருக்கிறார். எதை கேட்கணும் சொல்லுங்களேன், எதை கேட்கணும்? நாம கேட்கறது என்ன தெரியுமா? கேட்குறோம், ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே உங்களுடைய கிருபையை தாங்க. சிலர் பார்க்குற, ஆண்டவரே விடுதலையை தாங்க, சமாதானத்தை தாங்க, ஒரு 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 ஜெயத்தை கொடுங்க, வெற்றியை கொடுங்க எங்களுக்கு. கேட்குறோமா இல்லைங்களா? ஆமாம். அல்லேலூயா. எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, கேட்குறோமா? அல்லேலூயா. நானுமே கேட்டிருக்கிறேன். ஆமென். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி கேட்குறோம்ல. ஆனால் இதை ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டார், கொடுத்துட்டார். எங்கே கொடுத்துட்டார் அப்படின்னா, சிலுவையில் அவர் சம்பாரிச்சு நமக்கு என்ன செஞ்சிட்டார். இதை நம்ம கேட்க தேவையில்லை, விசுவாசத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நம்மளுடைய வேலையை ஒழிய, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு கேட்க தேவையில்லை. எனக்காக சிலுவையில் அவர் தரித்திரராகி என்னுடைய ஆசீர்வாதத்தை என்னைக்கோ அவர் எனக்கு என்ன செஞ்சிட்டார், கொடுத்துட்டார். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப எதை கேட்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது அப்படின்னா, 1 யோவான் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க வாசிக்க வேண்டாம், நீங்க எழுதி கொள்ளுங்க. மனம் திரும்பி நீங்க மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. சங்கீதம் எழுதின புஸ்தகத்தில் 2:8 போட்டிருக்குது, ஆத்துமாக்களை தாங்கன்னு நீங்க வாயை திறந்து கேளுங்க. எதை கேட்கணுமா? எதை கேட்கணுமா? ஆண்டவர்கிட்ட ஆத்துமாக்களை தாங்கன்னு என்ன செய்யுங்க, கேளுங்க. ஆமென். யாக்கோபு 1:5 போட்டிருக்குது, நீங்க ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் ஆண்டவர்கிட்ட எதை கேட்கணும்?
சொல்லுங்க, ஞானத்தை கேட்கணும். ஆமென். நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம். ஆமென். ஏசாயா 45 போட்டிருக்குது, 45வது அதிகாரத்தில் 11வது வசனம். வருங்காரியங்களினுடைய நிலைகளை குறித்து நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எதை கேட்கணுமா? இனி வரும் காரியங்களை நான் எப்படி வாழணும், என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், இப்படி நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க. கொஞ்சம் கவனமா கவனிச்சிங்கன்னா இது உங்களுக்கு நன்மை. ஆமென். மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் 6வது அதிகாரத்தில் அழகா சொல்லியிருக்குது, அந்த பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் ஜெபம், அந்த ஜெபத்தில் சொல்லியிருக்கு, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்ன செய்யுங்க. நீங்க எதை கேட்கணும் முறைப்படி? ஆனால் நம்ம எதை கேட்குறோம்? எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, கிருபையை தாங்க ஆண்டவரே, கேட்குறோமா இல்லைங்களா? ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்க, கேட்க வேண்டியதை நம்ம கேட்கறது இல்லை, ஆனா கேட்க கூடாத நம்ம என்ன செய்யறோம். ஆமென். சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க அடுத்து நல்லா கவனிங்க, நம்மளுடைய வாழ்க்கையில பணமா இருக்கலாம், இல்ல பொருளாதாரமா இருக்கலாம், இல்ல வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்களா இருக்கலாம். இந்த மாதிரி காரியங்களை கேட்பதினால் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால தான் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல கவனிங்க, இதை நம்ம கேட்டு என்ன செய்ய முடியாது. வறுமையை என் வீட்டை விட்டு ஒழிக்கணும், கடன் பிரச்சனையை மாற்றணும், இல்லை தருத்திரங்கள் நிலைமையை மாற்றணும், இல்லை ஏழ்மை நிலையை மாற்றணும், எந்த காரியத்தை மாற்றுறதா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்ய முடியாது. அழுது கெஞ்சி கூத்தாடி இப்படி நாம் செய்கிறதுனால இல்லை, வேத புஸ்தகத்துக்கினுடைய வாயிலாய் நாம் திரும்பும் போது மட்டும்தான் நாம் நிச்சயமாக இதற்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். சத்தமாக சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. காசு அவசியமா? பணம் சொல்லுங்க, அவசியமா? சொல்லுங்கக்கா, பிரியாக்கா, காசு தேவையா? வேணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா தர்றேன், வேணாம்னு சொல்கிறீங்க, வேணாம் உங்களுக்கு. அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, பணம் அவசியமா? ரொம்ப ரொம்ப அவசியம். பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து ட்ரெஸ் எடுக்கிறதுலேருந்து எல்லா காரியத்துக்கும் என்ன தான் தேவை. இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா பணம் இல்லாமல் நம்மளால் போகவும் முடியாது, பெட்ரோல் போட முடியாது, பஸ்ஸுக்கு காசு கொடுக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. சாப்பிட முடியுமா? நம்ம எதுக்குமே செய்ய முடியாது. என்ன, இந்த உலகத்தில் பணம் இல்லாத ஒரு நிலைகளில் நம்மளால் வாழவே ஆமாவா இல்லைங்களா? அப்போ கண்டிப்பாக என்ன தேவை? அல்லேலூயா. எந்த பொருளை வாங்குறதா இருந்தாலும் ஓசியாக கொடுத்துருவாங்களா? காசு இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமாம், நேற்று வண்டிக்கு பார்க்குறதுக்காக தூத்துக்குடி போயிருந்தோம். தூத்துக்குடியில் போய் மீன் வாங்கலான்னு சொல்லி நாங்கள் போயிருந்தா, மீனோட ரேட்டை பார்த்தோன்னே எங்களுக்கு என்ன வந்துருச்சு, ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. தனியாக போய் ஒரு இடத்துல திண்டில் நான் பாட்டுக்கு உட்காந்துட்டேன். ஆமாம், கர்த்தர் நல்லவர், இதை போய் யாரும் வாங்குவானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருச்சேன். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, என்னன்னா பணம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, எதையுமே நம்ம வாங்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. பணம் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஆனால் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, திருட்டுத்தனமா ஏமாற்றி நம்ம வேற விதமான காரியங்களை நம்ம கையாண்டு அந்த பணத்தை சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை நடத்தக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பொருளாதாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வித்தியாசமான நிலைகளில் நம்ம என்ன செய்யக்கூடாது. இல்லை, ஒரு பொருள் வச்சுருக்கோம், அதை கலப்படம் பண்ணி ஏமாற்றி ஒரு காரியத்தை பத்தா நம்ம என்ன செஞ்சு திரிச்சு நம்ம வித்தியாசமான வார்த்தைகளை சொல்லி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த பணத்தை சம்பாதிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஏமாற்றி 50 ரூபா வாங்கினீங்கன்னா நமக்கு பல ஆயிரக்கணக்கில் செலவு பின்னாடி காத்திருக்குது. அல்லேலூயா. சாமேன். அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளுங்க. பண ஆசையினால உண்டாகிற பாவம் ரொம்ப பெரிய விபரீதத்தை நமக்கு உண்டாக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம வறுமையில வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு கொண்டு வர விருப்பம் இல்லை. அல்லேலூயா. ஆமா, பணம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்களேன், பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் இல்லாமல் நம்மளால என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், நீதிமொழிகள் 30 வேகமாக எடுங்களே, 8, 9 வேகமாக வாசிங்களே. நீதிமொழிகள் வாசிங்க, வாசிங்க. 30வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும். யாராவது ஒருத்தர் வேகமாக வாசிங்களே. என்னத்தா? மாயையையும்
பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், எங்களுக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும், நல்ல கவனிங்க, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. இவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. இவர் எப்படி ஜெபிக்கிறாரா? எப்படி ஜெபிக்கிறாரு? ஆகூர் அப்படிங்கிற ஒரு மனுஷன், இவர் இதை எழுதுகிறப்போ சொல்றாரு, தரித்திரத்தையும் எனக்கு என்ன செய்யாதீங்க, கொடுக்காதீங்க. சொல்லுங்களேன், நிறைய பணத்தையும் எனக்கு என்ன செஞ்சிடாதீங்க. இப்படிலாம் ஜெபிச்சிருக்கீங்களா? சொல்லுங்களேன், எப்படி ஜெபிச்சிருக்கிறீங்க? எங்களுக்கு நிறையாவும் வேணாம், இல்லாமையும் வேணாம். ஆமே, இப்படிலாம் ஜெபம் பண்ணது உண்டா? இவருடைய ஜெபத்தில் என்ன காரியம்னு பாருங்க. அவர் அடுத்த அந்த 30வது அதிகாரத்தில் அதுக்கு மேல அவர் முன்னாடி சொல்றாரு பாருங்க. 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் வாசிங்களே. மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன். அவர் யாரா? நல்லா கவனிங்க அக்கா, கவனிங்க. இது கவனிச்சா தான் உங்களுக்கு புரியும். அத்தா பொன்னியவதி, நான் தங்கச்சி இங்கே முன்னாடி வந்துருங்க. வாலிப பிள்ளையெல்லாம் கொஞ்சம் முன்னாடி இருந்தேன். அக்கா, வாலிப பிள்ளையெல்லாம் முன்னாடி வந்துருங்க. இங்கே வந்துருங்க தா. எந்திரிங்க எந்திரிங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். எந்திரிங்க, எங்கிட்ட வந்துருங்க. நீங்கள் கவனமாக கவனிச்சா தான் எனக்கு நல்லது. ஆமே அக்கா, நீங்கள் வந்துருங்கக்கா. வாலிப பிள்ளைய முன்னாடி வந்துருங்கக்கா, இங்கிட்டு இருக்க வேணாக்கா. ஸ்தோத்திர ஆண்டவரே, வந்துருங்க. இங்கே முன்னாடி வரைச்சா வந்துருங்க. அப்படி வந்துருங்க. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்படி முன்னாடி வந்துருங்க. அல்லேலூயா. இவர் இப்படி கேட்டது இந்த ஆகூர் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தாலும், இவரை குறித்து இவர் சொல்றாரு, நான் எல்லாரிலும் மூடன். வாசிங்கக்கா. மனுஷனுக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை. அவர் சொல்றாரு, எனக்கு புத்தி இல்லை, நான் ஞானத்தை கற்கவும் எனக்கு ஞானம் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து அறிவும் இல்லை. இவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு சொல்லுங்க? என்ன இல்லையா? மூடன். என்னது அக்கா சொல்லுங்க? மூடன், புத்தி இல்ல, அறிவில்ல, புத்தி இல்ல, ஞானம் இல்ல, அறிவில்லை. யாரு? எனக்கு ஆண்டவரே நிறையாவும் வேணாம், குறையாவும் வேணாம்னு யாரு நினைக்கிறாங்க பாருங்க. அவங்க யாரு அப்படின்னா, சொல்லுங்களேன் யாரு? இவர் 5 அப்பம் 2 மீனை எப்படி கொடுத்தவர்? 5000 பேருக்கு திருப்தி அடைய வச்சுட்டு மீதி எத்தனை கூட வச்சிருந்தாரு? 12 கூட நிறைய வச்சிருந்தாரா? இவர் என்னைக்குமே நம்மளுடைய சம்பாத்தியங்களை, நம்மளுடைய வருமானங்களை மாதம் முடிஞ்ச பிறகு, வாரம் முடிஞ்ச பிறகு மீதம் எடுக்க பண்ணுகிறவர் இவர். நான் சொல்றது புரியுதுங்களா? இவர் யாருக்கிட்டையும் போய் அக்கா குடு, அண்ணே குடு, தம்பி குடு, அடுத்த வாரம் தந்துடுறேன், அதுக்கடுத்த வாரம் தந்துடுறேன்னு கேட்க வைக்கிறவர் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா படிக்கிறோம் இல்லையா? என்னது? மீதம் எடுக்க வைப்பார். எப்படியா? பிறருக்கு கொடுக்க வைப்பார். எப்படியா? சொல்லுங்க. திருப்தியாக்கி நடத்திடுவா. சொல்லுங்க. தேவைகளை சந்திப்பா. பாடுவோமா? பிறருக்கு சொல்லுங்க. பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. சொல்லுங்க. பொன்னோடும் பொருளோடும் என்ன செஞ்சாராம்? புறப்பட செய்தாரே. ஆமென். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே. பின்னாடி கை தட்டுங்க. ஆண்கள் வரிசையில் இருக்கிறவங்க நல்லா கை தட்டி பாடுனா நல்லா இருக்கு. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. தம்பி பாடி கொண்டாடுவோ, நன்றி சொல்லுவோ. ஆமென். பாடி கொண்டாடுவோ, கோடி நன்றி சொல்லுவோ. இனிமே யாராவது என் தேவையை மட்டும் கர்த்தர் சந்திச்சா போதும் அப்படின்னு யாராவது ஜெபம் பண்ணா, இனிமே உங்க ஜெபத்தை என்ன செஞ்சிருங்க? நிறுத்துங்க. என்ன செய்யுங்க? சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். என்ன செய்யுங்க? எனக்கு மிகுதியா கொடுக்காதியா ஆண்டவரே, குறை உள்ளவனா மாத்தாதியா ஆண்டவரே, நடுநிலையிலே என்னை வச்சுக்கிறங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணா, இனிமேல் ஜெபத்தை என்ன செய்யுங்க? தேவையை மட்டும் சந்திக்கிறவர் அல்ல நம்மளுடைய தேவன், மீதம் எடுக்க வைக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். அல்லேலூயா. ஆமாங்க. இந்த மாதம் ஃபுல்லாக நான் செலவு பண்ணிட்டு மிச்ச காசு இருக்குதுங்க எனக்கு அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை மாற்றுகிறவர் நம்மளுடைய ஆண்டவர். அல்லேலூயா. இல்லைங்கிற வார்த்தையை கர்த்தர் நம்மளை ஒருபோது சொல்லவே விடமாட்டார். ஆமே. நீங்கள் கொஞ்சம் பணம்
பெருக்கம் அடைகிறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உலகம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, போய் என்ன செய்யுங்க, பேங்கில் போய் போடுங்க சொல்லுதா? ஆமே, டெபாசிட் பண்ணுங்க, சேர்த்து வைங்க சொல்லுதா சொல்லலையா? அல்லேலூயா. ஆனால் நீங்கள் பணத்தினுடைய நிலைகளை இன்னும் உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படுத்தணும்னா இவர் சொல்லி கொடுக்குறாரு, கொடுங்க. என்ன சொல்லி கொடுக்குறாரு? இது அவர் மாறா எப்படி கொடுக்குறாரா? அமுக்கி கொடுக்குறாரா? சொல்லுங்களே. குலுக்கி கொடுக்குறாரா? சொல்லுங்களே. சரிந்து விழும்படி கொடுக்கிறார். சொல்லுங்களேன், எப்படி கொடுக்குறாரா? சொல்லுங்க. அமுக்கி கொடுக்கிறார். சொல்லுங்க. குலுக்கி கொடுக்கிறார். சரிந்து விழும்படி கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க பேங்க்ல போய் போட்டா பூச்சி அரிக்கலாம், புழு அரிக்கலாம், இல்லாம போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா தேவனிடத்துல கொடுக்கிறப்போ நிச்சயமா அது கையில கிடைக்கும். இதுவும் பேங்க் தான், இதுவும் பேங்க் தான். இந்த பேங்க் ஒரு நாள் நம்மளுடைய வட்டி ஏறலாம், ஏறாம போகலாம், எது வேணாலும் நடக்கலாங்க. ஆனா இந்த கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் திரும்ப கொடுக்காம இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. சொல்லுங்க. கொடுங்கள் கொடுக்கப்படும், அளங்கள் அளக்கப்படும். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க கொடுக்கிறப்போ அதை ஆண்டவர் வாங்கி வச்சுக்கிறவர் அல்ல, அதை வாங்குகிறவர். அதை திரும்ப விளைய பண்ணி அதை உங்களிடத்தில் அளக்கிறார், அதை நல்லா குலுக்கிறார், சரிந்து விழும்படியான அந்த ஆசீர்வாதத்தை உங்க கையில கொடுக்கிறார். இந்த ரகசியத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் நிறைய விதைக்கணுங்கிற மனநிலை உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும், வந்துடும். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, நாம கர்த்தருடைய சமூகத்தில் கொடுப்பதனால பொருளாதார ரீதியில நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் கேட்டாங்க என்கிட்ட, நீங்க பொருளாதார ஆசீர்வாதத்துக்குரிய இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் நீங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், அந்த மாதிரிலாம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்றப்போ, உங்க சர்ச்சில் இருக்கிற குடும்பம் தரித்திரமா போனதுக்கு முதல் சாபமே நீங்க தான் சொன்னாங்க. என்னது முதல் சாபமே? யாரு? நீங்க தான் சொன்னார். 1.5 மாசத்துக்கு முன்னாடி அவர் பேசுறப்போ நான் நினைச்சேன், நான் சொன்னேன் பேசுறதுக்குரிய பிரசங்க வார்த்தை வந்தா தானே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. இனிமே நம்ம ஆண்டவர் இடத்துல இதை கொடுங்க ஆண்டவரே, இதை செய்யுங்க ஆண்டவரே, இப்படி நடத்துங்க ஆண்டவரேன்னு கெஞ்சி கேட்க வேண்டிய தேவையில்லை. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு செஞ்சாலே நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருவார். அல்லேலூயா. இப்ப நம்மளிடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, கெஞ்சுறோம், ஜெபிக்கிறோம், வேண்டுதல் செய்யறோம், ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறோம். ஆனா வசனத்தின்படி கீழ்ப்படிஞ்சு அதை கொடுக்கணுங்கிற மனநிலை நமக்கு வர மாட்டேங்குது. இப்ப என்ன அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க கொடுத்தீங்கன்னா, கொடுப்பதின் நிமித்தம் நிறைய நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்படின்னா நீங்க கொடுக்கிற காரியங்கள்ல 3 பிரிவுகள் என்ன செய்யுது இருக்குது, எழுதி கொள்ளுங்க. முதல் காரியம் முதற் பலன். ரெண்டாவது காரியம் தசம பாகம். மூணாவது காரியம் காணிக்கை. சொல்லுங்க, மனப்பாடம் பண்ணுங்களே. முதற் பலன், தசம பாகம், காணிக்கை. மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணுங்க. ஆண்டவரே சொல்லுங்களே, ஆண்டவரே இதை கற்றுக்கொள்ள வைத்து எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. அப்போ நீங்க தேவனுடைய ஆதாயத்துக்காக நீங்க கொடுக்கல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களே, இதை நீங்க பக்கத்தில் பார்த்து மனப்பாடம் பண்ணிருங்களே. நாம கடவுளுடைய ஆதாயத்துக்காக கொடுக்கல. சொல்லுங்களே, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் கொடுக்கிறேன். சொல்லுங்களேன், என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நீங்க முதல்ல புரிந்து கொள்ளுங்க, இந்த மாதிரியான காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க கொடுக்கிறப்போ அது பேங்க்ல உள்ள டெபாசிட்டாவே திரும்ப உங்களுக்கு கிடைக்கிறப்போ அது பல ஆசீர்வாதங்களாய் நமக்கு கிடைக்கும். இந்த சீக்ரெட்டை புரிஞ்சு வச்சா நீங்க ஆசீர்வாதத்தோட இருப்பீங்க. நான் எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறப்போ இது உங்களுக்கு நல்லா உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. இப்போ முதல்ல நல்லா கவனிங்க, இந்த முதற் பலன் இதை எழுதி கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. பிடிக்க மாட்டேங்குது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள்
3வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிங்களே. உன் பொருளாலும் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. என்ன செய்யணுமா? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. இப்போ முதல்ல நீங்க ஆண்டவரிடத்துல கொடுக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா முதற் பலன். சொல்லுங்க, என்ன சத்தமா சொல்லுங்க, என்ன பலன்? சொல்லுங்க சத்தமா, என்ன பலன்? முதற் பலன். இதை நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? ஆண்டவரை கனம் பண்றதுக்கு பலவிதமான வழிகள் உண்டு. அதுல ஒரு வழிதான் இந்த முதற் பலனை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்கிற காரியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த முதற் பலன் அப்படின்னா நீங்க எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற காரியத்தை வேதத்தில் அழகா எழுதியிருக்குது. நீங்க லேவியராகம புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் 10-11 நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் விளைகிற விளை நிலத்துல முதல் அரிக்கட்டை, முதல் கருதுக்கட்டை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க தேவனுக்கு கொடுக்கணும். என்ன, எதை கொடுக்கணுமா? சொல்லுங்களேன். முதல் கருதுக்கட்டம், கட்டுக்கட்டா கட்டுறோம் இல்லையா, அந்த முதல் அரிக்கட்டை ஆசாரியனிடத்துல கொண்டு போய் நீங்க என்ன செய்யுங்க. அதனால தான் இப்போ இருக்கிற டிஎல்சி, சிஎஸ்ஐ, மற்ற சபைகளில் பார்த்தீங்கன்னா வீட்டில் போடுற கோழி முட்டை, வீட்டில் இருக்கிற அவங்களுடைய பலனில் நல்ல கோழிகளினுடைய நிலை, அந்த வீட்டில் இருக்கிற நல்ல, அதாவது பாகக்காய் காய்ச்சிருந்தா, புடலங்காய் காய்ச்சிருந்தா, எந்த காய் வகை காய்க்குதோ அதனுடைய முதற் பலனை கொண்டாந்து என்ன செய்யறாங்க? ஆண்டவருக்கு கொண்டாந்து என்ன செய்யறாங்க? அப்போ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க, முதற் பலனை கொடுக்கிறப்போ தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யாத்திராகமம் 22-29 நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா முதல் பழங்கள், முதல் திராட்சை ரசம் பிழிந்தது, முதல் பிள்ளைகள், அதை கூட வாச்சிருங்களே. யாத்திராகமம் 22-29 வேகமாக வாச்சிருங்களே. முதல் பழுக்கும் உன் பழத்தையும், பழுக்கிற பழத்தை வடியும் உன் ரசத்தையும், வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். என்ன செய்யக்கூடாது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? தாமதிக்க கூடாது. பழம் அழுகி போயிடும். என்ன செஞ்சிடும்? அல்லேலூயா. உன் குமாரரில் ரசம் கெட்டு போயிடும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடணும்? கொண்டாந்து கொடுத்துறணும். அடுத்து வாசிங்க. உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு முதற் பேரானவனை நீ எனக்கு என்ன செஞ்சிரு. அல்லேலூயா. அப்ப பிள்ளையானாலும், ஆடானாலும், மாடானாலும், பழங்களானாலும், விளைச்சலானாலும், எதுவா இருந்தாலும், இல்ல சம்பாதிக்கிற காரியமா இருந்தாலும் முதற் பலனை நீங்க கர்த்தருக்கு கொடுக்கிறப்போ அதை திரும்ப வைத்துக் கொள்ள மாட்டார். அதை பன்மடங்கு ஆசீர்வதிச்சு உங்க கையில கொடுத்துருவார். கை தட்டுங்களே ஆண்டவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த முதற் பலன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது உச்சிதமான காணிக்கைகளா என்ன செய்யணுமா? ரெண்டாவது அதை கொடுக்கிறப்போ சந்தோஷத்தோட கொடுக்கணுமா? எப்படி கொடுக்கணுமா? அது உச்சிதமா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? சொல்லுங்களேன், மனப்பாடம் பண்ணுங்களேன். உச்சிதமா இருக்கணும், சந்தோஷமா கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நீங்க காயின் ஆபேலுடைய அந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். 2 பேருமே என்ன கொண்டு போறாங்க? காணிக்கையை சொல்லுங்களே கொண்டு போனாங்களா? அக்கா தூங்கிடக்கூடாது, கர்த்தர் நல்லவர். ஆமென். 2 பேருமே கொண்டு போறாங்க. காயினுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செய்யல? ஆமாவா இல்லையா? ஆபேலினுடைய காணிக்கையை ஏன் அங்கீகரித்தார்னா அதுல அழகா சொல்லுது, ஆபேல் தன்னுடைய முதலீட்டான பொருளை எடுத்துட்டு என்ன செய்யறான்? நல்ல பெஸ்டானதை, முதல்ல போட்டதை, அந்த ஆடுகளை எடுத்துக்கொண்டு போய் அவன் கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்கிறதுனால கர்த்தர் ஆபேலினுடைய காணிக்கையை என்ன செய்கிறார்? ஆமென். அப்ப தலையீற்ற கொடுக்கிறப்போ ஏதோ கொடுத்தா சரி, ஏதோ ஆண்டவருக்கு கொடுக்கணுங்கிற கடமைக்காக கொடுத்தா சரி, இந்த மனநிலையில கொடுக்கிற மனநிலை உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நிலைகள் கொஞ்சம் தயக்கம் வரும். கொடுக்கிறப்பவே முதற் பலனை விதைக்கிறப்பவே நீங்க எப்படி விதைக்கணும் அப்படின்னா, எப்படி விதைக்கணும்? சந்தோஷத்தோட விதைக்கணும், உச்சிதமா விதைக்கணும். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, சந்தோஷமா விதைக்கணும். சொல்லுங்க, உச்சிதமா விளைக்கணும். உங்களுக்கு தெரியும், சாரிபாத் விதவை எலியா போகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இவங்க வீட்டில் தான் கொஞ்ச நாளைக்கு நீ சாப்பிடணும்னு சொல்றார். ஆமென். இப்போ இவர் போறாரு. போனால் இந்த அம்மா விறகு புரைக்கிட்டு இருக்குது.
அன்னைக்கு தான் அவங்க சாப்பிட்றதுக்கு அங்கே மாவு இருக்குது, மறுநாள் சாப்பிட்றதுக்கு மாவு அவங்ககிட்ட. இப்போ இந்த எலியா சொல்றாரு, கொஞ்சம் தண்ணி கொடுமா எனக்குன்னு கேட்குறாரு. இந்த அம்மாவும் என்ன செய்யறாங்க, தண்ணி மோக்க போறப்போ பாதி தூரம் போய்கிட்டு இருக்கிறப்போ எலியா ஒரு சத்தம் போட்டு சொல்றாரு, எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுமான்னு கேட்குறாரு. இப்போ தன்னுடைய மனசுல இருக்கிற உண்மையான நிலையை அந்த அம்மா என்ன செய்யுது, எடுத்து சொல்லுது. அல்லேலூயா. பின்னாடி சேரு போடுறது கொஞ்சம் தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. விழிச்சிட்டிய. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இனிமே சேரோட இங்கே வர வச்சிருவேன். நீ வந்துட்டீங்கன்னா சேரோட இங்கே வந்துடுறது நல்லது. நல்லா கவனிங்க. என்ன பிரதர், கவாஸ்கர் பிரதர், நான் உங்களை சொல்லலை, நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்க. ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, நல்லா கவனிங்க. என்ன சொன்னேன் நான்? இந்த சாரிபாத்தினுடைய விதவை அந்த வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறப்போ இவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, அம்மா எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு என்ன செய்ய. இப்போ இந்த அம்மா நிலைமையை சொல்லுது, இருக்கிறது கொஞ்சமாவு தான், இதை நானும் என் பிள்ளை சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போகிறோம், அடுத்த வேலைக்கு எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நாங்கள் சாக போகிறோம், அதுதான் எங்கள் நிலைமைன்னு இந்த அம்மா என்ன செய்யுது. இப்போ இவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, நீ அப்பத்தை சுடு, ஆனால் அதில் முதல்ல சொல்றிய செய்கிறிய முதலீட்டு பொருள் அதை கொண்டாந்து என்கிட்ட கொடு. அந்த முதற் பலனை நீ என்கிட்ட கொண்டாந்து என்ன செய்ய, நீ குடு. உன்னுடைய பஞ்ச காலத்தில் மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. இந்த சீக்கிரட்டை நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்தில் விதைக்க வேண்டிய அளவு சரியா விதைச்சிருவீங்க. இந்த அம்மா கிட்ட இவர் சொல்றாரு, கொஞ்சமா கொண்டாந்து குடு. இப்போ இவர் கொடுத்தா இவங்க 2 பேருக்கும் இல்லாம போயிடும், கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. அப்போ முதல்ல கொண்டாந்து செஞ்சதை கொண்டாந்து கொடுன்னா விசுவாசத்தோட இந்த அம்மா கொண்டாந்து இவர்கிட்ட கொண்டாந்து கொடுக்குதுங்க. பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. யாரு எப்படி திருப்தி இல்லாம வாழ்ந்தாங்களோ வாழலையோ, இவங்க 2 பேரும் நல்லா திருப்தியா வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என் வாழ்க்கையில குறைவே இல்லாம நான் வாழ வேண்டுமானால் முதல்ல நான் என்னதான் செய்யணும் சொல்லுங்க? தலையிட்டு முதலீட்டு நான் என்ன செய்யணும்? நான் ஆண்டவருக்காக விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க. முகம் மலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடு. நல்ல கைகளை தட்டி பாடுங்க. முகம் மலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். அதிகமாய் விதைத்தார் அதிக அறுவடை. ஆமென். ஏழ்மை நிலையில் இருந்து இன்றே விடுதலை அளவின்றி கொடுத்து செல்வந்தராவோ. அமுக்கி குலுக்கி மடியில் அளந்து போடுவார், விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். ஓ விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். எப்படியா சொல்லுங்க? அதிகமா விதைச்சா அதிக அறுவடையா? சொல்லுங்க. ஏழ்மை நிலையில இருந்து அப்பவே விடுதலை. அல்லேலூயா. சொல்லுங்க. அதிகமாய் விதைத்தா அதிக அறுவடை, ஏழ்மை நிலையில் இருந்து இன்றே விடுதலை அளவின்றி கொடுத்து செல்வந்தராவோ. ஆமென். அமுக்கி குலுக்கி மடியில் அளந்து போடுவார், விதை விதைத்திடுவோம். ஆமென். அறுவடை செய்வோம், விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். ஆமென். முகம் மலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். ஆமென். முகம் மலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். அல்லேலூயா. இப்போ நீங்க ஓரளவு இந்த முதற் பலன் இதை நீங்க கற்றிருப்பீங்க. ஆமென். முதற் பலன்னா என்னங்கிறத கற்றுக்கொள்ளுங்க. இனி ஆண்டவர் என்னை என்ன செய்ய மாட்டார், கேள்வி கேட்க நீங்க புரிந்து கொள்ளுங்க. முதற் பலன்னா என்ன? நீங்க அது எந்த காரியமாக இருந்தாலும் முதல்ல எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் விதைக்க கற்றுக்கொள்ளுங்க. நேற்றைய தினத்தில் தான், போன வருஷ நாட்களில் நேற்று வியாபாரிகள் கூடுக அந்த 4 மாவடியில் நடந்து முடிஞ்சு. அந்த கூடுகைக்கு நாங்கள் போயிருக்கிறப்ப நிறைய பேர் வரிசையாக நின்றுருந்தாங்க. ஒருத்தவங்க
நாங்கள் உங்களோட எல்லா செலவுகளையும் பார்த்துக்குறோம், நீங்கள் வாங்க கூடுவைக்கு மட்டும் வந்து பாருங்கள், அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னதுனால சரி கூப்பிட்றாங்க, சும்மா கூப்பிட்றாங்களே போயிட்டு வருவோம் சொல்லிட்டு போயிட்டு வந்தோம் நாங்கள். அப்போ அப்படி போயிட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு 12.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கிறார், அவர் வச்சிருக்கிறார், கையில் வச்சிருக்கிறாரு. காரை விட்டு இறங்கி கால் அந்த அளவுக்கு இதாக இருக்குது, ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. ஏதோ 1 ரூபாயை காணாம். என்ன செய்கிறார் அப்படின்னா, வீட்டில் அந்த 1 ரூபாயை கொடு இதில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறார். அப்போ வீட்டுக்காரம்மா சொல்லுது, 1 ரூபா தானேங்க, போயிட்டு போகுது விடுங்கங்க அப்படின்னு சொல்லுது. ஆண்டவருக்கு கொடுக்கறது 1 ரூபாய் எப்படி கொடுக்காம இருக்க முடியும் அப்படின்னு வச்சிருக்கிறது 12.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அந்த 1 ரூபாய் அவருக்கு என்ன செஞ்சிருச்சு. அப்போ அந்த அம்மா சொல்லுது, வெயிலுங்க, காலு சுடுங்க, காரில் உட்காருங்க, அந்த கூட்டம் குறைஞ்ச பிறகு நீங்கள் போய் கட்டிக்கிறலான்னு சொல்லுது. இல்லை, கர்த்தருக்கு கொடுக்குற காரியத்தில் நான் இப்படித்தான் நின்று நான் என்ன செய்வேன். அவங்க கொடுக்குற நிலைகள் என்ன அப்படின்னா, முதல்ல அந்த வியாபாரம் நடக்கிறப்போ முதல்ல கொண்டு போய் எந்த வியாபாரம் நடக்குதோ இப்படி டப்பாவில் போட்டு அந்த முதற் பலனை எடுத்து கொடுக்குறாங்க. அப்படின்னா இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில அவங்க அனுபவித்து ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த ஆசீர்வாதம் என்னங்கிறத உணர்ந்துட்டாங்க அவங்க. அதனால அவங்க என்ன செய்கிறாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக விதைக்கலான்ங்கிற உணர்வு அவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு. இந்த 12.5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு பணமாக பெருசாக அவங்களுக்கு என்ன செய்யலை. அல்லேலூயா, விதைக்கிறாங்க ஆண்டவருடைய சமூகத்தில். ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, அந்த விதையினுடைய ஆசீர்வாதத்தை நீங்க அனுபவிச்சு பாருங்க, அந்த ஆசீர்வாதங்களுடைய நிலைகள் உங்களுக்கு நல்லா புரியும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த முதற் பலனை நீங்க எதற்காக விதைக்கணும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக நீங்க என்ன செய்யுங்க. ஆமென். இதை கூட நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுடைய முதற் பலன், இந்த முதற் பலனுடைய காரியத்தை நீங்க எதற்காக விதைக்கிறீங்கன்னா, கர்த்தர் என்னுடைய எல்லா காரியத்தையும் அங்கீகரிக்கணும். இப்ப விளைச்சிருக்கிற விளைச்சல், இருக்கிற வருமானம், என்னுடைய தொழில் எல்லாத்தையுமே கர்த்தர் அங்கீகரித்து என்னுடைய எல்லா தொழில்களையும் பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கறதுக்கு பேர் தான் முதற் பலன். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு தாப்பா இதை செய்வேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு விதைச்சிட்டு தான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி, இது உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வயல் நிலம், உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி முதல்ல செஞ்சுட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் முதற் பலன் அங்கீகரிக்கிறது. அல்லேலூயா. இப்போ ரெண்டாவது நல்ல கவனிங்க, ரெண்டாவது காரியம் எழுதி கொள்ளுங்க, தசம பாகம். எழுதி கொள்ளுங்க, தசம பாகம். தசம பாகங்களை கொடுங்கள். எதை கொடுக்கணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எதை கொடுக்கணும் ஏக்கா? கவனிச்சா தான் நல்லது. அல்லேலூயா. ரெண்டாவது நீங்க எதை கொடுக்கணும்? இது என்னன்னு நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. நல்லதே கை தூக்குங்களே, நல்ல ஒசத்தி தூக்குங்க. ஆமாம், அல்லேலூயா. தெரிஞ்சதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. இதில் நிறைய பேருக்கு இதில் முரண்பாடுகள் நிறைய உண்டு. என்ன உண்டு அப்படின்னா, இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கறதுங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இது இல்லைங்க அப்படின்னு நிறைய முரண்பாடுகள் என்ன செய்யுது. யாருக்கு கொடுக்கணும்னு தெரியாமல் சில பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம செல்வகுமார் பிரதர் தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தார் காரில் வரும்போது, பாஸ்டர் நான் ஒரு செய்தியை கேட்டேன். என்னது? தசம பாகம் காணிக்கைகளை எங்கே என்ன செய்யக்கூடாது, வெவ்வேறு இடங்களுக்கு கொடுக்கக்கூடாது, சர்ச்சில் தான் கொடுக்கணுங்கிறத நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். நம்ம அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, எங்கே கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், யார் யாரெல்லாம் கொடுக்கணும், இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட நிலைகளை நாம் அறிந்து கொள்ளும் போது தான் நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற வழிகள் நமக்கு கிடைக்கும். ஆமென். சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், முதல்ல நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தசம பாகம் என்பது 10ல் ஒரு பகுதியை கொடுக்கறதுக்கு பேர் தான் தசம பாகம். என்னது? 10ல் ஒரு பகுதியை கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது? தசம பாகம். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க, என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வரவாக வருகிறதோ அது எல்லாத்துலேயும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் 10ல் ஒரு பகுதியை எடுத்து விதைக்கிறதுக்கு பேர் தான் தசம பாகம். ஆமென். இப்போ நல்ல கவனிங்க, மீதம் எவ்வளவு இருக்குன்னா 9% இருக்குதா? இந்த 9%, ஆண்டவரிடத்தில் என்ன சொல்லி கொடுக்க போறீங்கன்னா, அந்த ஒன்றை
ஆண்டவரே இந்த 9% எனக்கு இருக்கிற அந்த 9 ரூபாய் பணம் வீணா செலவு பண்ணக்கூடாது, வீண் விரயமா மாறிடக்கூடாது. நான் இந்த 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 9 ரூபாய் பணத்தை நான் சரியான நிலையில பயன்படுத்தணும். ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பயன்படுத்தக்கூடாது, நஷ்டம் வரக்கூடாது, ஏமாற்றம் வரக்கூடாது. நான் திருப்தியான நிலைமையில் அதை பயன்படுத்தணும் ஆண்டவரே, இதற்கு நீங்க உதவி செய்யுங்க, வீணான காரியத்துக்கு பயன்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க அப்படிங்கிறதுக்கான ஜெபத்தோடு கூட கொடுக்கிறதுக்கு பேர் தான் இந்த 1%. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீங்க இந்த காரியத்தில் மட்டும் நீங்க நல்லா இந்த இது எதுக்காக கொடுக்கிறோங்கிறத நீங்க நல்லா என்ன செய்யணும், நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த 1% கொடுக்கிறப்போ இந்த 9% ஆசீர்வாதங்களினுடைய நன்மைகளுக்காக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் விதைக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவோம், ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் விதைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், ரொம்ப நம்ம யோசிப்போம். ஆமென். நீங்க இவர்கிட்ட விதைச்சு பாருங்க, அங்கே நம்ம போகவே மாட்டோம். சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து இவர்கிட்ட விதைச்சு பாருங்க, சொல்லுங்க, அங்கிட்டு நம்ம போகவே மாட்டோங்க. அல்லேலூயா. அடுத்த காரியம் நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீ நல்லா கவனிக்கிறிய, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா கவனிங்க. தசம பாகம் என்பது நம்முடையதல்ல. தசம பாகங்கிறது யாருடையது? சொல்லுங்க, தேவனுடையது. ஆமென். கவர்மெண்ட் பணத்தை நம்ம வச்சிருந்தா நல்லா இருக்குமா? ஒரு மாதம் முடிஞ்சோடனே 2 மாதம் முடிஞ்சோடனே வந்துடுறாரு, வந்து ஒரு பேப்பரை வச்சுட்டு கரண்ட் பில்லை குறிக்கிறார். ஒரு மாதம் முடிஞ்ச உடனே ஃபோன் பில் என்ன செஞ்சிருது, டப்புன்னு இன்கமிங் அவுட் கோயிங் போயிடுது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஃபோன் பில் கட்டுறது கட்டாயமா? சொல்லுங்க, கட்டாயமா? கட்டாயம். அப்போ கரண்ட் பில்லோ ஃபோன் பில்லோ எப்படி கவர்மெண்ட்டுக்கு கட்டுறது ரொம்ப கட்டாயமோ, இதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் தசம பாகங்களை கொடுக்கறதும் கட்டாயம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் மெல்கிசேதேக்குங்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு என்ன செஞ்சார்? கொடுத்தாரா? அல்லேலூயா. கொடுத்தாரா, கொடுக்கலைங்களா? அல்லேலூயா. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, மெல்கிசேதேக்குங்கிற ஒரு மனுஷனுக்கு ஆமென் ஆபிரகாம் என்ன செஞ்சார்? தசமபாகம் கொடுத்தார். ஆனால் தசமபாகம் கொடுத்துட்டு நல்லா கவனிங்க, அவனுடைய வாழ்நாட்கள் முடிகிறப்போ திரும்பி பார்க்குறாங்க, ஒரு குறை கூட அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்யலை, இல்லவே இல்லை. அப்ப நீங்க புரிந்து கொள்ளணும், தேவனுடைய சமூகத்தில் தசம பாகங்களை கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த குறைவையும் அவர்கள் பார்க்க மாட்டாங்க. கர்த்தர் குறைவில்லாமல் அவர்களை நடத்துவாரு. நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய குறைவுகளை பார்க்கறதுக்கு என்ன காரணம்னா, கர்த்தருடைய சமூகத்தில் சரியா கொடுக்கறது இல்லை. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுத்தார், அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மை என்றால், ஆபிரகாமினுடைய சந்ததியாகிய நாமளும் கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்கிறப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்மளும் பெற்றுக்கொள்ளுமா? ஆமென். அல்லேலூயா. அவன வசனம் சொல்லுது, செல்வ சீமான் ஆனானா. எப்படியா? ஆபிரகாம் எப்படி ஆனாரா? செல்வ சீமான் ஆனானா. அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நம்மளையும் ஆண்டவர் சீமானா மாற்றுவார். சொல்லுங்க, செல்வ சீமானாய் மாற்றுவா. சொல்லுங்க பக்கத்தில், நீங்க சீமான் சொல்லுங்களே. ஆமா, அவங்கள சீமானா மாற்றுவார் பிரதர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு அப்பாவையும் அம்மாவையும் விட்டுட்டு அவர் போய் ஒரு இடத்துல சாயங்கால வேளையில் ஒரு கல்லில் படுத்து தூங்குனாரா? இப்போ தேவதூதன் இறங்கி வந்தாரா? படி ஏறுகிறவர்களா இறங்குகிறவர்களா இங்கே இருக்கிற தேவதூதர்கள் வந்து செயல்படுறாங்களா? இப்போ அங்கே இருக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோப்பே நீங்கள் இருந்து புறப்பட்டு போகிற, ஒன்றும் இல்லாமல் நீ புறப்பட்டு போகிற, நிச்சயமாக நீ திரும்பி வருகிறப்போ 2 பரிவார ஆசீர்வாதங்களோட பலவிதமான நன்மைகளோட நீ வருவாயின்னு சொல்லி விடுறாரா? சொன்னாரா இல்லைங்களா? இப்போ இந்த சூழ்நிலையில் புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி யாக்கோப்பு சொல்கிறாரு, இந்த விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தாவே நீர் எனக்கு தந்தீரானால் நிச்சயமான திரும்பி வரும்போது அத்தனையிலும் நான் உமக்கு தசம பாகங்களை கொடுப்பேன். பொருத்தனை எடுக்கிறாரா? அல்லேலூயா. இப்போ இந்த பொருத்தனை என்ன செய்யுதுன்னா, இவர் போயிட்டு திரும்பி வருகிறப்போ 2 பரிவார ஆசீர்வாதங்களை கொடுக்குதா? அப்போ பொருத்தனை எடுத்தா, நான் இப்படி கொடுப்பேன்னு பொருத்தனை எடுத்தா கர்த்தர் நம்மளை நிச்சயமா ஆசீர்வதிப்பாருங்க. அல்லேலூயா. அக்காமார்களே, பிரதர்மார்களே, முதல்ல நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, பொருத்தனை
ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்றால் நான் முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் நான் இப்படி கொடுக்குறேன்னு முதல்ல தீர்மானத்தை எடுங்க, பொருத்தனை எடுங்க. அது மாதிரி செஞ்சு பாருங்க, கர்த்தர் கண்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல தசம பாகத்தை முதல்ல தலையிட்ட கொடுக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? முதல்ல யார் கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும், இது ரொம்ப முக்கியம் இல்லை? யார் கொடுக்கணும் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளும் கொடுக்கணும், ஊழியக்காரங்களும் மூப்பரும் கொடுக்கணும், சபைக்குள்ள இருக்கிற உடன் ஊழியரும் என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்களேன், யாரெல்லாம் கொடுக்கணும் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைங்க கொடுக்கணும், ஊழியக்காரங்க கொடுக்கணும், சபைக்குள்ள இருக்கிற மூப்பர்கள் கொடுக்கணும், சபைக்குள்ள இருக்கிற உடன் ஊழியர்களும் என்ன செய்யணும்? எல்லாருமே கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? கொடுக்கணும். எல்லாருமே கர்த்தருடைய சமூகத்தில். அல்லேலூயா. சிலர் என்ன செய்வாங்கன்னா, ஊழியக்காரங்க ஜனங்க மட்டும் கொடுத்தா போதுங்க, நாங்க கொடுக்கணுங்கிற அவசியம். உங்களுக்கு எப்படி ஒரு போதகர் இருக்கிறாரோ, போதகருக்கு மேல ஒரு தலைமை இருக்குமா? ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஜனங்கள் ஊழியக்காரனிடத்துல கொடுக்கிறப்போ சில ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த காரியத்தை தலைமைகிட்ட கொண்டு போறப்போ இவ்வளவு காணிக்கை வந்துச்சுன்னு சொன்னோம்னா நம்மளை வித்தியாசமா நினைச்சிருவாங்கன்னு சொல்லி காணிக்கையை குறைச்சி சொல்லக்கூடாது, தசமபாகத்தை குறைச்சி சொல்லக்கூடாது. கொடுக்கிற காரியத்தில் ஊழியக்காரனும் உண்மையா இருக்கணும், விசுவாசிகளும் உண்மையா இருக்கணும், உடன் ஊழியரும் உண்மையா இருக்கணும், அங்கே இருக்கிற எல்லா விதமான மூப்பர்களும் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால அது நீங்க எடுத்து எழுதி கொள்ளுங்க. என்னாகமம் 18:21. நேரம் இல்லை இல்லையா? நான் எழுதி கொள்ளுங்க. லேவி புத்திரருக்கு உங்கள் தசம பாகங்களை கொடுங்கள். என்னாகமம் 18:24 வீட்டில் போய் வாட்சி பாருங்க. தசம பாகம் ஊழியக்காரருக்கு சுதந்திரமானது. நீங்க என்னாகமம் 18:26 லேவியனும் தசம பாகம் கொடுக்கணும், விசுவாசிகளும் கொடுக்கணும், போதகரும் கொடுக்கணும், அவங்க தலைமைக்கு அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமா. அடுத்த நல்லா கவனிங்க, நீங்க தசம பாகத்தை கொடுக்கிற நபர்களா இருந்தா எங்க கொடுக்கணும்? நல்லா கவனிங்க, என்ன செய்யணும், எங்க கொடுக்கணும் அப்படின்னா அதுல அழகா போட்டிருக்கு பாருங்க. மல்கியா 3:10 தானே? வாசிங்க. மல்கியா 3:10. வேகமா வாசிங்களே. எங்க கொடுக்கணும்? இல்லையோ? உன் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க ஆலயத்துக்கு நீ எந்த சர்ச்சுக்கு போறீங்களோ சொல்லுங்களே, சொல்லுங்க. எந்த ஆலயத்தில் கொடுக்கணும்? உங்க ஆலயத்தில் கொடுக்கணும். எந்த ஆலயத்தில் கொடுக்கணும்? சத்தமா சொல்லுங்களேன், உங்க ஆலயத்தில் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி நீங்க உங்களுடைய காணிக்கைகளை, தசம பாகங்களை, முதற் பலனை கொண்டாந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஏன்னா உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளில், ஜெபத்தில், ஊழியங்களில் தரித்திருந்து பலவிதமான தரிசனங்களை கையில் எடுத்துட்டு போற உங்களுடைய ஊழியக்காரங்க இன்னும் அந்த தரிசனங்களை கொண்டு போறதுக்கு இந்த காரியங்கள் கண்டிப்பாக பயன்படும். ஆமென். இந்த நடக்க போகிற இந்த 3ஆம் உலகப் போருக்கு வடகொரியா சொல்லிருச்சு, நாங்கள் 3ஆம் உலகப் போருக்கு ரெடியாக இருக்கிறோன்னு சொல்லுது. அல்லேலூயா. பல நாடுகள் எல்லா காரியத்திலையும் ஆயத்தமாக இருக்குது. 3ஆம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆகிற முக்கால்வாசி கண்டிஷனில் வந்துருச்சு. ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வச்சுக்கிறீங்களே, ரைட்டுங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன அழிவு வருது, இருக்கிற 4 பங்குல 3 பங்கு அழிஞ்சு போகுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னு வச்சுக்கிறீங்களே. நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு போய் அவர் சமூகத்தில் போய் நிற்கிறப்போ நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒன்றுமே செய்யலைன்னு போயா நம்ம நிற்கிறது? அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களே அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை நீங்க வாசிங்களே. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை, உங்கள் தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், கொண்டு வாங்க. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து. ரொம்ப முக்கியம், நல்ல கவனிங்க. வானத்தின் பலகணிகளை திறக்கிறாரா? இடம் கொள்ளாமல் போகும் மட்டும், இடம் கொள்ளாம போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சொல்லுங்களேன், ஆண்டவரே
சோதிச்சு பார்க்க சொல்லி இந்த வசனத்தை தவிர எந்த வார்த்தையும் இல்லவே இல்லை. அல்லேலூயா. இப்போ ஆண்டவரே சொல்றாரு, நீ என்கிட்ட உண்மையா தசமபாகம் கொடுத்து என்னை சோதிச்சு பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்னு சொல்லி. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரையே டெஸ்ட் பண்ண சொல்றாருன்னா எந்த அளவுக்கு உண்மையா கொடுக்க சொல்றாருன்னு பாருங்க. அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. அதிகமாய் விதைத்தார் அதிக அறுவடை, ஏழ்மை நிலையில் இருந்து இன்றே விடுதலை. அளவின்றி கொடுத்து செல்வந்தராவோ, அமிக்கி குலுக்கி மடியில் அளந்து போடுவார், விதை விதைத்திடுவோ அறுவடை செய்வோ. சொல்லுங்க அப்படியே. விதை விதைத்திடுவோ அறுவடை செய்வோ. முகமளந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோ. முகமளந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோ. நீங்க அதே மல்கியா 3ல என்ன சோதிச்சு பாருங்கன்னு சொன்ன அடுத்த வார்த்தைக்கு பிறகு 11 பாருங்களேன். 11, 12 வேகமா வாசிங்களே. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. உங்களுடைய நிலத்துல கிடைக்கிற பலனை யாரும் அழிக்கவே முடியாது. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலம் இல்லாமல் போவது, பலன் இல்லாம போகவே போகாது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சேனைகளின் கர்த்தர் என்ன செய்கிறார்? அல்லேலூயா. வேகமா வாசிங்க. அப்பொழுது எல்லா ஜாதிகளும், அக்கா, உங்களை எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். நல்லா இருக்கிற, ஆசீர்வாதமா இருக்கிற, இப்படி நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லி 4 பேர் உங்களை என்ன செய்வாங்க? ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று. அல்லேலூயா. நல்ல ஒரு கையை தட்டுங்களே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எப்படி நடத்துவாரா? அல்லேலூயா. ஆமா. நீங்க யாருக்கிட்டையும் போய் லஞ்சம் கொடுக்க மாட்டீங்க, யாருக்கிட்டையும் வட்டிக்கு வாங்க மாட்டீங்க, யாருக்கிட்டையும் போய் மருத்துவத்தினுடைய செலவை வீணா செலவு பண்ண மாட்டீங்க. அல்லேலூயா. நஷ்டம் வராது, வீண் விரயமான பண செலவு வராது. எந்த விதமான நிலைகள் இல்லாம கர்த்தர் நம்மளை நல்ல ஆசீர்வாதத்தோட சுகத்தோட பலத்தோட நம்மளை வச்சிருப்பாரு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம பொருளை பிசாசு ஒருபோதும் திருடவே மாட்டான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். அப்ப கர்த்தருடைய சமூகத்துல விதைக்கத்தக்கதான ஒரு நிலைகளை நீங்க கொண்டு வந்து பழகி பாருங்க. சரி, ரைட்டுங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பரிசேயர்கள் வேதபாரகர்கள் இருந்தாங்க. இவங்க கரெக்டாக இருப்பாங்க. எதில்? தசமபாகம் கொடுக்கறதுல கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் எதில் கரெக்டாக இருக்க மாட்டாங்க? பரிசுத்தத்தில், கர்த்தருடைய நீதியை வெளிப்படுத்துறதுல, உண்மையாக வாழ்கிறதுல இவங்க என்ன செய்ய மாட்டாங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் இதையும் செலுத்த வேண்டும், அதையும் விட்டு விடாதிருக்கணும். சொல்லுங்களேன். எதையும் என்ன செய்யணும்? சொல்லுங்க. எதையும் செலுத்தணும்? தசம பாகத்தையும் செலுத்தணும். ஆனால் நீதியை, பரிசுத்தத்தை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது. ஒருத்தன் வர்றான், பரிசேயன் ஆயக்காரனும் வர்றான். 2 பேரும் ஆண்டவருடைய நிலைகளை சர்ச்சில் போய் ஜெபிக்கிறான். இந்த பரிசேயன் ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபிக்கிறான்? நான் வாரத்துக்கு 1 முறை உபவாசம் இருக்கிறேன், என்னுடைய தசம பாகங்களை எல்லாம் கரெக்டாக உங்கள்கிட்ட நான் என்ன செஞ்சிடறேன். ஆனால் முன்னாடி இருக்கிற அந்த ஆயக்காரன் அற்பமான நிலைமைகளை இவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. நீ கொடுக்கிறது நல்லது, கொடுக்கிறது சரியானது, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியது தான். ஆனால் அதற்கடுத்த நிலைகள் என்ன அப்படின்னா, வேதத்தின் வசனத்தின்படி மற்ற காரியங்களின்படியும் வாழணும், நாம கொடுக்கவும் செய்யணும். ஆமென். சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 100 ரூபாயில 10 ரூபா போட்டுருவாங்க. எதில்? 100 ரூபாயில் எவ்வளவு? ஆனால் 10,000 ரூபாயை ஆண்டவர் கொடுப்பார் அப்புறம். ஆனால் என்ன கொடுக்க மனசு வராது. அல்லேலூயா. 1 லட்சம் ரூபாயை அப்புறம் ஆண்டவர் கொடுப்பாரு. 10,000 ரூபாய் கொடுக்க என்ன 10,000 ரூபாயை நான் போட ஏக்கா 10,000 ரூபாய் போடுறது அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சிடும்.
இப்ப 100 ரூபாய் வருமானத்துல இருக்கிற நம்மளை 10 ரூபாய் போட வைக்கிற ஆண்டவர் நம்ம போட்டது நிமித்தம் கொஞ்சம் கொஞ்சமா பெருக்கி ஆண்டவர் நம்மளை 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க வைக்கிறப்பவும் அப்பவும் மனப்பூர்வமா சந்தோஷத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம கொடுக்கிறப்போ இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்வார். அல்லேலூயா. தேவகோட்டையில் ஒரு அம்மா அவங்க பாத்திரம் விளக்குற வேலை செய்கிறாங்க. வீடு வேலை பாத்திரம் விளக்குற வேலை செய்கிறாங்க. முதல்ல அவங்க சர்ச்சுக்கு வர்றப்போ 650 ரூபாய் போட்டாங்க தசமபாகம். இந்த அம்மா 650 ரூபா போட்டாங்க, 850 ரூபா வந்துச்சு. அப்புறம் 1100 ரூபா போட்டாங்க. அப்புறம் இப்போ இந்த 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 மாதத்தில் அவங்க போட்டிருக்கிற காணிக்கை எவ்வளவு அப்படின்னா 1850 ரூபா. அவங்க ஒரு ஆளுடைய தசம பாகத்தை அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு யாருமே கிடையாது, வயசானவங்க. இங்கே கூட அடிக்கடி ஜெபத்துக்கு வருவாங்க, குண்டா இருப்பாங்க. அவங்க வருவாங்க. அவங்களுடைய நிலைகளில் யாருமே இல்லை. நடந்து போய் ஒரு மாடியில் ஏறி பாத்திரம் விலைக்கு அதை விலைக்கு இதை விலைக்கு அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டுட்டு அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனால் அந்த மாதம் முடிஞ்ச பிறகு கரெக்டாக முதல் வாரத்தில் திருவிருந்து அன்னைக்கு 1850 ரூபாய் போட்டாங்க. 1 ரூபாய் கூட தேவனுடைய பணத்தை அவங்க திருட மாட்டாங்க. 1 ரூபாய் கூட திருட மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நிலைகளை என்ன செய்யக்கூடாது, நீங்க திருடக்கூடாது. அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், தசம பாகத்தை நீங்க கொடுக்கிற நிலைகள் இருக்கிறப்போ நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, பாஸ்டர் அந்த பெரிய நிலைகளில் நீங்க போயிடக்கூடாது. போய் அந்த ஊழியத்துக்கு கொஞ்சம், இந்த ஊழியத்துக்கு கொஞ்சம், அங்கே கொஞ்சம், நீங்க மேலான நிலைகளுக்கு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சு ஒருத்தவங்க, இந்த அருள் ஜோதின்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க கவர்மெண்ட் வேலை பார்த்தாங்க. அவங்க வீட்டுக்காரரு கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க. நான் சர்ச்சில் ஒரு சின்ன பையன் அப்போ நான் இருக்கிறப்போ அவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும்னா, 2 பேரும் கவரை வாங்கிட்டு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு அந்த தசம பாகத்தை எடுத்து அவங்க சர்ச்சில் இருக்கிற பாஸ்டருக்கு கொடுத்துட்டு கஸ்பார் பிரதருக்கு ஒரு 500 ரூபாய் அனுப்பிவிடுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வரும், கஸ்பார் அந்த 500 ரூபாய்ங்கிறது பெரிய காசு. அப்போ அவருக்கு என்ன செஞ்சிடுவாங்க, 500 ரூபாய் அனுப்பிவிடுவாங்க. அங்கே இருக்கிற சுந்தராஜன் பாஸ்டர் அவருக்கு ஒரு 500 ரூபாய் அனுப்பிவிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரான நிலைமைகளை கொடுப்பது என்பது வேற, தசம பாகத்தை ஆண்டவருடைய நிலைகளை இதை இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்கிற ஒழுங்குகள் நம்மகிட்ட என்ன செய்யுது, வேதத்தின்படி இருக்கணும். அல்லேலூயா. கோல்கேட் கம்பெனிக்காரங்க ஒரு காலகட்டத்தில் 100 ரூபாய் வருமானம் வந்ததில் 10 ரூபாய் கரெக்டாக கொடுத்தாங்க. கோல்கேட் கம்பெனிக்காரங்க, நீங்கள் பல்லு விளக்குறீங்க இல்லையா, அவங்க இப்போ அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா 10 ரூபாய் தான் எடுத்துக்கிறாங்க. 100 ரூபாயில் 10 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. 90 ரூபாய் யார் கையில் கொடுக்குறாங்கன்னா, ஆண்டவருடைய கையில் கொடுக்குறாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க இன்னைக்கும் அவங்களுடைய நிலைகள் அதையே அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால், அப்போ கொடுப்பவர்களை கர்த்தர் எந்த அளவுக்கு உயர்த்துவார். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை நீங்க வேகமா நேரம் ஆயிடுச்சு இல்லையா, காணிக்கைகளை கர்த்தருக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. எதை கொடுக்கணும் சொல்லுங்க. முகம் மலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். ஆண்டவரை சொல்லுங்க. முகம் மலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். அதிகமாய் விதைத்தார் அதிக அறுவடை, ஏழ்மை நிலையில் இருந்து இன்று விடுதலை, அளவின்றி கொடுத்து செல்வந்தராவோ அமிக்கி குலுக்கி மடியில் அளந்து போடுவார். விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். யாத்திராகமம் 30:15 எழுதி கொள்ளுங்க, வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை இல்லையா. முதல்ல எதை கொடுக்கணும்னு சொன்னேன், முதற் பலன். என்ன செய்த கொடுக்கணும், மனப்பாடம் பண்ணுங்க. முதல்ல எதை கொடுக்கணும், ரெண்டாவது கொஞ்சம் சொல்லுங்களே. அக்கா, உங்களுக்கு சீக்கிரட்டான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய நன்மைகளை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். இனிமே எனக்கு இது என் தலையில் இருக்காது. அல்லேலூயா. யாரும் என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட எல்லாத்தையும் இப்படித்தான் நடக்கணுங்கிறத பல நாள் செய்தியை சுருக்கி உங்கள்கிட்ட என்ன செஞ்சிட்டேன்னா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. அடுத்து நீங்கள் எதை கொடுக்கணும், காணிக்கையை கொடுக்கணும். நீங்கள் முதற் பலனை, மீதம் இருக்கிற காசை கர்த்தர் விளைச்சல்களை நிலங்களை கர்த்தர் அங்கீகரிக்கணுங்கிறதுக்காக கொடுக்கறத முதற் பலன். அல்லேலூயா.
தசம பாகம் என்பது என்னுடைய எல்லா குடும்பத்தினுடைய தேவைகளையும் நீங்க பரிசுத்தமாக்குங்கன்னு கொடுக்கிறதுக்கு பேர் தான் தசம பாகம். காணிக்கை நன்றியின் அடையாளம், ஆசீர்வாதத்தின் பெருக்கம். அல்லேலூயா, ஆமென். தாவீது ராஜா ஒரு ஆலயத்தை கட்டணுங்கிற நிலைகள் வர்றப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் தங்கத்தையும் அவர் என்ன செய்கிறார், பணங்களையும் கொண்டாந்து என்ன செய்கிறார், ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுக்கிறார். இவர் கொடுத்த அடுத்த கொஞ்ச நேரத்தில் அதிபதிகள் வந்து கொடுக்குறாங்க. அதிபதிகள் கொடுத்த அடுத்த நேரத்தில் பிரபுக்கள் வந்து கொடுக்குறாங்க. தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் கொண்டாந்து கொடுக்குறாங்க. வசனம் சொல்லுது, அவங்க அப்படி கொடுத்ததின் நிமித்தம் மனசுல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா. என்ன செஞ்சாங்களாம், கொடுக்கறதுல என்ன வந்துச்சான் ஜனங்களுக்கு, நான் யாருக்காக கொடுக்குறேன். தாவீதுடைய ஜெபம் கடைசியா ஜெபிக்கிறாருங்க. என்ன ஜெபிக்கிறாருன்னா, ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் இருந்து நான் திரும்ப அதை என்ன செய்கிறோம், உங்களுக்கே நாங்கள் என்ன செய்கிறோம். கொடுத்தது யாரு சொல்லுங்க, கொடுத்தது யாரு சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு பலன் தந்து இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் அதில் இருக்கிறத கொஞ்சம் எடுத்து நான் என்ன செய்கிறேன். அல்லேலூயா. அவங்க அதனால உற்சாகத்தோடு கொடுத்தாங்களாம், உத்தம இருதயத்தோடு என்ன செஞ்சாங்களாம். அல்லேலூயா. அதனால தான் நம்ம பாடுறோம் இல்லையா, ஐஸ்வர்யமும் கனமுமே யாரால தான் வருதான் சொல்லுங்க. தாவீது சொல்றார், யாரால வருதான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஐஸ்வர்யம் யாரால வருது. உங்களுக்கு பணம் யாரால வருது சொல்லுங்க. ஆண்டவரால தான் வருது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களுக்கு ஏற்கனவே நான் கதை சொல்லியிருக்கேன். ஒரு கதை, என்ன கதை அப்படின்னா, நிறையா 500 ரூபா தாள், 200 ரூபா தாள், 100 ரூபா தாள், சில்லறை காசெல்லாம் பஸ்ஸில் பிரயாணப்பட்டு போச்சான். இப்போ அந்த 500 ரூபா தாள் பேசிக்கிட்டு வந்துச்சான். நீங்கள் எங்கே போறீங்கன்னு கேட்டுச்சான். ஆமென். நம்ம இப்படிலாம் பேசுகிறது உண்டான்னு தெரியல. ஆனால் காசுகள்லாம் சேர்ந்து என்ன செஞ்சுருந்துச்சுங்களாம், அதுக்கு எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு வந்துச்சான். அவங்க சொன்னாங்களாம், முக்கியமான நிலைகளில் நாங்கள் ஷாப்பிங்கால் இந்த மாதிரி இடங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள்லாம் போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார், 500 ரூபா தாள். இந்த 200 ரூபா தாள், 100 ரூபா தாள், இதெல்லாம் நீங்கள் எங்கே போறிய அப்படின்னு அதுகள்கிட்ட என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த 200 ரூபா தாள், 100 ரூபா தாள்லாம் நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம், சின்ன சின்ன மளிகை கடை, சந்தை, இந்த மாதிரி மார்க்கெட்டு, இந்த மாதிரி இடங்களுக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ சில்லறை காசுக்கெல்லாம் சலன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சான். நீங்கள் எங்கே போறீங்கன்னு கேட்டவொடனே அது சொன்னிச்சான், நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்சுக்குன்னு சொன்னிச்சான். எங்கே போகிறாங்களாம் இவங்க, எங்கே போகிறாங்களாம் இவங்க சொன்னாலும் அழகாக சிரிச்சு சொன்னா, நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. நானும் நிறைய பார்த்துருக்குறேன். நீ பாருங்களேன், நிறைய பேர் 20 ரூபா வச்சுருப்போம், அதை 10 ரூபாயை மாற்றுறதுக்கு நம்ம என்ன செய்வோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் எப்படி விதைக்க வேண்டும் என்கிற செயல்பாடுகள் நமக்கு என்ன செய்யலை. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டீ சாப்பிட்டோம்னா 10 ரூபா. நீங்க 2 டீ சாப்பிட்டு நீங்க 20 ரூபா நமக்கு ஒரு நாளைக்கு செலவாகலாம். ஒரு டீயை கட் பண்ணிவிட்டு ஒரு டீயை நீங்க சாப்பிட்டீங்க, நீங்க என்ன செய்றீங்க, ஆண்டவருக்காக வச்சீங்கன்னா 7 நாளைக்கு சேர்த்தா நீங்க 70 ரூபா ஒரு காணிக்கையை ஆண்டவர் சமூகத்தில் நீங்க என்ன செய்யலாம். வெறும் 10 ரூபாயை நீங்க ஆண்டவர் நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே இந்தா 10 இந்த நீ வச்சுக்கோ அப்படி முடிச்சிடும், நம்ம காணிக்க இவ்வளவு தான் போடுவோம். இப்படித்தான் நம்ம என்ன செய்யறோம். அப்ப தேவனுடைய சமூகத்தில் அந்த காணிக்கையை கர்த்தர் கணம் பண்ணத்தக்கதாக நீங்க கொண்டாந்து கொடுக்கணுமே ஒழிய, அதை ஏனோ தானோன்னு நீங்க நினைச்சு அப்போதைக்கு வர்ற காசை நீங்க எடுத்து என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஆமாவா இல்லைங்களா. இப்படிலாம் நீங்க உங்களுடைய நிலைகளை நீங்க யோசிச்சு விதைக்க ஆரம்பிச்சா சபைக்குரிய நிலைகள் எங்கேயோ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. நம்ம யாருக்கிட்டையும் போய் நிற்கணுங்கிற ஒரு நிலைகள் நமக்கு என்ன செய்யாது. அல்லேலூயா. ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் இந்த பணத்தை எடுத்து பெரிய நிலைகளில் போய் நாங்கள் என்ன செய்ய போகிறதில்ல. ஒரு சின்ன சம்பவம் தான். என்னென்னா, இதை கூட நினச்சி நான் ஆண்டவர்கிட்ட அழுதுருக்கிறேன். என்ன அழுதுருக்கிறேன்னா, நாங்கள் வண்டியில் போய்கிட்டு இருப்போம், காரில் போய்கிட்டு இருப்போம். நான் வீட்டில் சொல்லாதியே இதெல்லாம் தேவையான்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் நான் சொல்கிறேன், கார்லேயோ பைக்லேயோ நாங்கள் போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒரு சூழ்நிலையில் திடீர்னு எங்கனையாவது ஒரு இடத்துல ஒரு ஒத்த செருப்பு கிடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் சொல்லிடுவாங்க, டவுக்கு நிப்பாடுங்க என்ன நான் இன்னொரு செருப்பு கிடக்காதான்னு பாருங்க. அல்லேலூயா.
அந்த அந்த நிலைகளை கூட சர்ச்சில் இருக்கிற காணிக்கையை ஆடம்பரமான நிலைகளை எடுத்து பயன்படுத்தணுங்கிற மனநிலைகள் எங்களுக்கு என்ன செய்யலை, எங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. நான் எத்தனையோ முறை நான் தான் திட்டி எதையும் தொடக்கூடாது, எதையும் எடுக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் செய்யணும். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் எங்களை குறைவாக நடத்தியிருக்கிறாருன்னா இது வரைக்கும் எங்களை குறைவாக என்ன செய்யலை. நான் அன்றைக்கி தூத்துக்குடியில் போய் மீன் வாங்குறதை பார்த்துட்டு மீனை இப்படி தலையில் கை வச்சுட்டு போய் உட்காந்துட்டேன். ஆமாம், ஒரு பிரதர் போய் இப்படி மீனை தூக்கிட்டு இப்படி வந்துட்டு சொன்னார், நீங்கள் உட்காந்த நிலைமையை பார்த்துட்டு நான் வாங்கி கொடுத்துட்டேன் பிரதர், உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நான் என்ன, எந்த இடத்துலையும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்யலை, நம்மளை குறைவோடு என்ன செய்யலை, எந்த இடத்துலையும் நம்மளை விடவே இல்லை. அல்லேலூயா. அதனால் நான் என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் கொடுக்கறத வச்சு நல்லா கவனிங்க. அக்கா சிரித்தது போதும்க்கா, சிரித்த சீதேவிகளாக கவனிங்க, லைட் நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் விதைக்கிற காரியங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்படி சொல்கிறேனே, நீங்கள் இப்படி ஒரு புரிதலுக்குள்ள ஒரு நிலைகளை நீங்கள் வருவீங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேனே, ஒரு நாளைக்கு நாம் சாப்பிட்ற டீயோடைய அளவு 10 ரூபா. இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 10 ரூபா நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் 365 நாள் எவ்வளவு ரூபா? 3650 ரூபா. ஒரு கிறிஸ்மஸ் காசாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நன்மையாக இருக்குது. வெறும் 10 ரூபா நீங்கள் சேர்த்து வச்சு எங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் காசாக ஒரு 3500 ரூபா எல்லாரும் சேர்ந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்களே, எங்களுக்கு பல நிலைகளில் இது எங்களுக்கு பிரயோஜனமாக ஊழியத்துக்கு பயன்படுமா? வெறும் 10 ரூபா தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இப்போ இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறப்போ எங்களுக்கு என்னென்னா, ஊழியத்தில் எங்களுக்கு தடை வராது, ஊழியத்தில் எங்களுக்கு என்ன வராது, கஷ்டம் வராது. ஆமென். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு எவ்வளவோ காசு செலவுன்ற வெறும் 10 ரூபாயை எடுத்து நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக இந்த காணிக்கைகளை நீங்கள் செஞ்சு பாருங்களேன், செயல்படுத்தி பாருங்களேன், வச்சு பாருங்களேன். ஒரு டீ கடையில் கொண்டு போய் கொடுக்க போனால் ஈஸியாக அசால்ட்டாக கொடுத்து போடுறாங்க. ஆனால் கர்த்தருக்காக கொடுக்க வர்றப்போ நமக்கு மனசு வர மாட்டேங்குது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. ஏழைக்கு இறங்கி கொடுக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு கடன் கொடுத்து திரும்ப பெற்றிடுவோம். எந்த நிலையிலும் தேவையானதெல்லாம் நமக்கு தந்திடுவாரே. விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். ஆமென். விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். அல்லேலூயா. அதனால நல்லா கவனிங்க. நீங்க எங்கே விதைக்கணும்னா, எங்கே கொடுக்கணும்னா காணிக்கையை உங்களுடைய சர்ச்சில் தான் கொடுக்கணும். ஆமென். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் நினைக்கிறான் என்னென்னா, இது பஞ்சம் பிடிச்ச நாடாக போச்சு, இந்த நாட்டை விட்டு வெளியில் போயிடுவோம்னு நினைக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இங்கே இருப்பான்னு என்ன செய்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் அங்கேயே இருக்கிறான். இப்போ கீழ்ப்படிஞ்சு அங்கே இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன செய்கிறார்னா, விதைக்கிற அந்த விதையை என்ன செய்கிறார்னா 100க்கு 100 மடங்கு பஞ்ச காலத்தில், தண்ணி இல்லாத காலகட்டத்தில் ஒரு நெல் கருக்கா கூட என்ன செய்யலை, வரலைங்க. எல்லாமே 100க்கு 100 மடங்கு பலன் கிடைக்குது அவனுக்கு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எங்கே இருக்க சொல்கிறாரோ அங்கே இருங்க, எங்கே கொடுக்க சொல்கிறாரோ அங்கே கொடுங்க. உங்களுடைய ஆலயத்துக்குள்ளே இருங்க, வேறு எங்கேயாவது வெளியில் என்ன செஞ்சிடாதீங்க. அல்லேலூயா. நான் நினச்சிட்டேன், ஒருபோதும் வெளியில் எந்த தீர்க்கதரிசிகளையும், வெளியில் எந்த ஊழியக்காரங்களையும், டெலிவரன்ஸ் பண்ணுகிற நபர்களையும் அழைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம். அதனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சர்ச்சில் கூட இப்போ ஒரு காளையார் கோயிலில் ஒரு சர்ச்சில் வந்து நேருக்கு நேராக தீர்க்க தரிசனம் பேசியிருக்கிறார். உன் பேர் இது தான், இப்படி தான், அப்படித்தான் சொல்லி நினைஞ்சிருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் பேசின ஒரு சர்ச்சில் பாஸ்ட்டு கொஞ்சம் வெளியில் போன உடனே என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, உங்களுடைய காணிக்கைகளை கொண்டாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கொண்டாந்து வந்து முன்னாடி வச்சுருக்கிறாங்க. வச்சதோட வீட்டுக்காரமாட்ட சொல்லியிருக்கிறாரு, எடுத்து வச்சிருமான்னு சொல்லியிருக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு செயின், தங்க செயின் போட்டிருக்கிறாங்க. அதோட சுருட்டிட்டு என்ன செஞ்சிட்டாரு, 2 நாள் கழித்து அந்த அக்கா வந்து சொன்னிச்சான், பாஸ்டர் நான் போட்ட தங்க செயின் உங்கள்கிட்ட வந்திருக்குதா, நீங்கள் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கு. எங்கம்மா கொடுத்த நீ அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறாரு. கடைசியில் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஆமாம் உண்மைதான், அதை நாங்கள் ஊழியத்துக்காக பயன்படுத்திட்டோம். உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ஹெட்ஃபோன் என்ன செய்கிறோம், நாங்கள் உங்களுக்கு வாங்கித்தரோம், நல்ல ஒரு ஃபோன் வாங்கித்தரோம், அதாவது என்ன மைக்கு உங்களுக்கு வாங்கித்தரோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வர்றதே இவங்களுக்கு 10,000 15,000 உங்களுக்கு நாங்கள் வாங்கித்தரோம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கிறோம். அப்போ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எந்த தீர்க்கதரிசிகளையும் நம்ப வேண்டாம்,
எந்த விதமான நிலைகளில் டெலிவரன்ஸ் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, எதையும் நம்ப வேண்டாம். கர்த்தருடைய நிலைகளில் நீங்கள் நிலைத்திருங்க. யாரையும் நீங்கள் வச்சு ஏமாத்துறாதீங்க. கர்த்தருடைய நிலைகளில் நீங்கள் ஆண்டவருக்காக நின்று பாருங்க, செஞ்சு பாருங்க. மற்றவர்களை நம்பி ஓடிடாதீங்க. அல்லேலூயா. ஏமாந்துடாதீங்க. ஆமென். அல்லேலூயா. வேதனையோடு கூட அந்த சபைக்குள்ளே இருக்கிற நிலைகளில் அந்த காரியத்தை அவங்க சொல்கிறப்ப ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த மாதிரி காரியங்களை செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த லூக்கா எழுதின புஸ்தகத்தில் ஒரு ஏழை விதவை என்ன செய்யுது? காணிக்கை போட்டுச்சா? இப்போ போடுறப்போ காணிக்கையை நம்மெல்லாம் என்ன செய்கிறோம்? காணிக்கை என்ன செய்யக்கூடாது? மூடி மறைச்சு தெரியாமல் போடுவோம். ஏன் என்ன செய்யக்கூடாது? வலது கைக்கு இடது கைக்கு என்ன செய்யக்கூடாது? ஆமாவா இல்லையாக்கா? நாம் அப்படி போடுறது சரியா தவறா? ஆனால் அந்த விதவை எப்படி காணிக்க போட்டுச்சு? இயேசு பார்க்கிறார் அந்த அம்மா எவ்வளவு காணிக்க போடுதுன்னு இயேசு பார்க்கிறார். பரிசேயர்கள் பார்க்குறாங்க, வேதபாரகர்கள் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும் போட்ட காணிக்கை எவ்வளவுன்னு என்ன செய்யும்? எல்லாருக்குமே என்ன செய்யும்? கம்ப்ளீட்டாக நல்லா தெரியும். அல்லேலூயா. நீங்க ஒரு ஏழைக்கு உதவி செய்யறப்போ யார்கிட்டையும் சொல்லி காமிக்காதீங்க, இந்த கைக்கு செய்யறது இந்த கைக்கு தெரியக்கூடாது. இதுதான் வசனம். அல்லேலூயா. நீங்க தைரியமா பகிரங்கமா எடுத்து அந்த காணிக்கையை போடுறதுனால தப்பு. ஆண்டவர் சொல்றாரு, மற்றவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, ஆனா இவர் சொல்றாரு, நீங்க உங்களுடைய இருக்கிறதுல இருந்து எடுத்து கொடுத்தீங்க. ஆனா இவளோ இருக்கிறத அப்படியே என்ன செஞ்சிட்டா? அல்லேலூயா. இதுதான் மனசார கொடுக்குற காணிக்கை. அல்லேலூயா. தன்னிடத்துல இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுத்துவிட்டு நிற்கிறாங்க பாருங்களே. ஆமே. எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. ஜெபத்தோட்டத்தில் சின்ன வயசில் இந்த ஊழியத்தினுடைய நிலைமைகள் ரொம்ப தாகமாக இருந்த காலகட்டங்களில் என்கிட்ட இருந்த காணிக்கையை 7 ரூபாய் காணிக்கையை போட்டுட்டோம். நடந்து வர்றதுக்கு காசு இல்லாமல், சரி பஸ்ஸில் வர்றதுக்கு காசு இல்லாமல் நடந்தே நான் செஞ்சிட்டேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் விதைக்க கற்றுக்கொண்டவர்கள் ஆசீர்வாதத்தை நிச்சயமாக அனுபவிக்காமல் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நான் திரும்பி பார்க்குறேன் எங்கள் வீட்டோட நிலைமை, எங்களுடைய குடும்பத்தினுடைய பேக்ரவுண்டோட நிலைமை, இதுகளெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு திரும்பி பார்க்குறோம். இன்னைக்கு இந்த வண்டி நிற்கிறது, சர்ச்சு நிற்கிறது, ஆண்டவர் நம்மளை மற்றவங்களுக்கு முன்னாடி மரியாதை கொடுக்க வைக்கிறது, ரெஸ்பான்ஸ் கொடுக்க வைக்கிற போது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பார்க்குறப்போ நாம் இப்படி இருந்ததுனால கர்த்தர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, காணிக்கை போடும்போதும் கர்த்தர் கணம் பண்ணத்தக்கதாய் அந்த காணிக்கைகளை போடணுமே ஒழிய நாம் ஏனோ தானோன்னு நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க. 3 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். என்ன சொல்லுங்கள்? முதற் பலன் காணிக்கை. ஆமே. கரெக்டாக நீங்கள் இனிமேல் வாழ்க்கையில் நடந்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே குறைவே இருக்காது. நீங்கள் ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. அல்லேலூயா. இனி நிறையா வசனங்கள் இருக்குது. ஏழைக்கு கொடுங்க அப்படின்னு நிறையா இருக்குது. அதெல்லாம் அடுத்த நிலைகளுக்குரிய காரியம். ஆனாலும் இந்த 3 காரியங்களை நீங்கள் சரியாய் நடந்தால் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைச்சாரா? பெலிஸ்தர்கள் பொறாமப்பட்டாங்களா? எப்படி ஆசீர்வதிச்சாரா ஆண்டவர்? சொல்லுங்களே. எதிரிகள் பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். எழுந்துருங்க. அல்லேலூயா. ஆமென். பக்கத்தில் கையை பிடிங்க. ஈசாக்கு சொல்லுங்க. ஈசாக்கு விதைச்சதுனால, சீக்கிரமாக எழுந்துருங்க. ஈசாக்கு விதைச்சதுனால சொல்லுங்க, வர வர விருத்தி அடைந்தான். சொல்லுங்க, வர வர விருத்தி அடைந்தான். பெலிஸ்தர்கள் அவனை கண்டு பொறாமை கொண்டார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. எதிரிகள் நம்மளை பார்த்து பொறாமப்படுகிற அளவுக்கு நம்ம ஆசீர்வாதத்தில் உயர வேண்டுமானால் முதற் பலனை கொடுங்க, தசம பாகத்தை கொடுங்க, காணிக்கைகளை கொடுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் விதைங்க, கர்த்தருக்காக கொடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அதிகமாய் விதைத்தார் அதிக அறுவடை, ஏழ்மை நிலையில் இருந்து இன்றே விடுதலை, அளவின்றி கொடுத்து அவ்வளவுதான் செல்வந்தராவோ
அமிக்கி குலுக்கி மடியில் அளந்து போடுவார். விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். பாடுங்க பாடுங்க. ஆமென். விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். முகம் மலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார். உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். முகம் மலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார். உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். சொல்லுங்க. ஏழைக்கு இறங்கி கொடுக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு கடன் கொடுத்து திரும்ப பெற்றிடுவோம். எந்த நிலையிலும் தேவையானதெல்லாம் நிதியாகவே தந்திடுவாரே. விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். ஆமென். விதை விதைத்திடுவோம். சொல்லுங்க. முகம் மலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார். உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். முகம் மலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார். நன்றி ஆண்டவரே. உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நான் கொடுக்கறதுல வருத்தப்பட மாட்டேன். சொல்லுங்க. நான் வருத்தப்பட மாட்டேன்ப்பா. கட்டாயத்தினால செய்ய மாட்டேப்பா. சொல்லு. இருக்கிறத சந்தோஷமா விருப்ப மனதோட ஆண்டவரே நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவரே ஆண்டவரே நான் உங்களுக்கு கொடுப்பேன்ப்பா. சொல்லுங்க. அப்படி ஆண்டவரே நான் உங்களுக்கு தந்துடுறேன். சொல்லுங்க. வருத்தத்தோடல்ல. எப்படியா? கட்டாயத்தாளல்ல. ஆமா. இருப்பதை விருப்பமுடன் கொடுத்திடுவோம். எந்த நிலையிலும் தேவையானதெல்லாம் ஆமென் மிகுதியாகவே தந்திடுவாரே. விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். ஆமென். விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். அம்மா. விதை விதைத்திடுவோம், அறுவடை செய்வோம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. விதைக்கிற அன்னைக்கு ஊருக்கு போயிட்டா சொல்லுங்களா. அறுக்கிற அன்னைக்கு ஆட்களே தேவையில்லை. என்ன தேவையில்லை? எல்லாரும் கொடுக்கிற காலத்துல நான் கொடுக்காம இருந்தோம்னா, எல்லாரும் அறுவடை செய்யற காலத்துல எனக்கு என்ன செய்யாது? வராது, அறுவடை வராது. அல்லேலூயா. அதனால கொடுக்க வேண்டிய காலத்துல நான் கொடுத்தா தான் அறுக்க வேண்டிய காலத்துல நான் என்ன செய்வேன்? அறுக்க முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க. ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. ஆண்டவரே இந்த நேரத்துல இருந்து என்னுடைய எல்லா முதற் பலன்களையும் கர்த்தாவே நாங்க உங்களுக்கு கொடுப்பாண்டவரே. எல்லா தசமபாகங்களையும் விதப்பாண்டவரே. காணிக்கைகளை விதப்பாண்டவரே. இத நிமித்தம் எங்களுக்கு கிடைக்க போகிற நன்மைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை நாங்க ஏறெடுக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. இதுதான் பொருளாதார ஆசீர்வாதத்தின் ரகசியம், சீக்ரெட் மேட்டர். அல்லேலூயா. இந்த பொருளாதார ரகசியத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு நீங்க புறப்பட்டு போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு நடத்துவாராக. அல்லேலூயா. சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டா, கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டா. ஆமா. கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். நல்லா உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. ஆமென். உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். ஆமென். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் நன்றி ஆண்டவரே. கை கொள்ளுவேன். நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். சொல்லுங்க.
தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். எங்க வீட்டில் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேளையில் நான் ஆசீர்வாதம். இன்னும் ஒரு முறை, தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வியாபாரத்தில் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஆமென். எந்த வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்த வீட்டில் ஆகார குறையில்லையே, தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் ஆமா ஆண்டவரே, கைக்கொள்ளுவேனா. ஆமென். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே. இனி நம்ம வீடுகள்ல பற்றாக்குறை, குறைவு, கடன், வட்டிக்கு வாங்குறது, சங்கத்துல லோனு போய் வாங்குறது ஆண்டவர் ஒருபோதும் விடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த கண்ணங்குடிக்கும் பக்கத்துல ஒரு குடும்பம் ஆண்டவரை தேடினதுனால தண்ணி பாய்ச்ச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் அவங்ககிட்ட போய் கையேந்தி நிக்கல. இது வரைக்கும் எங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க விடல ஆண்டவர். எல்லா நாளுமே நல்ல மழையை தந்து செழிப்பை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டார். அல்லேலூயா. வைராக்கியத்தை பார்க்கிறார்ல ஆண்டவர். அல்லேலூயா. சொல்லுங்க, எங்களை அப்படி ஆண்டவர் நடத்துவார். சொல்லுங்க, என்னை நடத்துவார். அல்லேலூயா. நீங்க இருக்கிறதுல முதற் பலனை கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பெஸ்டானது ஆண்டவருக்கு முன்னாடி கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, பிள்ளைங்க எடுத்த தீர்மானத்துக்காக நன்றி. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். வல்லமையுள்ள ஆவியானவர் பிள்ளைகளோடு கூட செயல்படுவீராக. தேவனுடைய மகிமையுள்ள கரம் ஆண்டவரே பிள்ளைகளை நடத்துகிறதற்காக நன்றி. ஆசீர்வாதத்தோட புறப்பட்டு செல்லட்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நல்ல விதைக்கட்டும்பா. நன்மைகளை ஆண்டவரை அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இருக்கிற எல்லார் மேலும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் வருகை மாத்திரம் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த பெண்கள் மாத்திரம் முன்னாடி உட்கார்ந்துருங்க.